ஹாய் ஹலோ இது உங்கள் ஆண்டனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சிலருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது என்ன வீடியோன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த லைவில் வந்து இந்த இந்த சோஷியல் மீடியாவில் வந்து என்னை காயப்படுத்தவும் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணுற, அதனால் வந்து நீ உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய்கிட்டு இரு, யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ என்னோட நண்பர்களுக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நம்பர் 1லேருந்து நான் வந்து ஒரு 7000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய உதவி இல்லாமையும் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமையும் நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறேன்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பட் இந்த அளவுக்கு வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அதாவது என்னோட சப்ஸ்கிரைபரை தவிர்த்து ஒரு சிலருக்கு தான் வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி நான் வந்து இதை பேசி நான் போட்டிருப்பேன். நான் பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். பட் அதையும் தாண்டி வந்து நீங்கள் போடுறீங்க. வாங்க வந்து ஃபஸ்ட்டு லைவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பாருங்கள், இதை லிசன் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த வீடியோ பாருங்கள். ஏன் வந்து லைவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க? உங்களை நான் பர்சனலாக எதாவது பேசுகிறேன்னா, இல்லை என் லைவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பேசுகிறாங்களா சொல்லுங்கள். நீங்கள் யாருன்னு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு பெண்ணாக நான் வந்து ஃபேஸ் காட்டி லைவ் போடுறேன், வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா எனக்கு தைரியம் இருக்குது. இதில் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கு என்ன அவசியம்? எனக்காக வந்து அவங்க பேச்சு வாங்கணும். ஒரு ஸ்பேனர் எடுத்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, அந்த ஸ்பேனர் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வரும்போது அவங்கள ரிமூவ் பண்ணாலோ, இல்லை பிளாக் பண்ணாலோ, இல்லை டைம் அவுட் கொடுத்தாலோ அவங்கள வந்து தப்பாக பேசுகிறீங்க. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் வந்து அவங்க திட்டு வாங்குறாங்களோ அப்படின்னு. அதனால் ஸ்பேனர் கொடுக்குறதுக்கே நான் வந்து யோசிக்கிறேன் இப்போ எல்லாருக்குமே. ஓகேங்களா? 2வது பாயிண்ட்டு, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, வீட்டில் வேலை இல்லையா? இதை ஏன் வந்து பண்ணுற கேட்காதீங்க. எங்களுக்கு வேலை இல்லாமல் வெட்டியாக டேட்டா போட்டுக்கிட்டு உட்காந்து நீங்கள் போடுற பேட் கமெண்ட்ஸையும் தலைவலியோட ப்ரெஷரோடு உட்காந்து நாங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதையும் மீறி பார்க்குறோன்னா அது எங்களுடைய ஓன் விருப்பம். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் கேட்டிங்கன்னா நாங்களும் சரியான முறையில் உங்களுக்கு பதிலை கொடுப்போம். நீங்கள் தவறாக பேசும்பொழுது ஒரு சில பெண்கள் வந்து அது பொறுமையாக அனுசரித்து போகிற பெண்கள் இருக்காங்க. நீங்கள் தப்பாக பேசினாலும் உங்களை அன்பாக போய் திருத்துற பெண்கள் இருக்காங்க. பட் நான் அப்படி கிடையாது. என்னால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை காது கொடுத்தோ இல்லை என் கண்ணை திறந்து பார்த்து படிக்கவே முடியல. அவிஞ்சு போகுது என் கண்ணு. அவ்வளோ கேவலமாக மெசேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்களே யாருன்னே தெரியல நண்பர்களே. அது வந்து எனக்கு படிக்கும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எதனா கோவம் இருந்துச்சுன்னா 4 செவுரு இருக்கா, போயிட்டு கையை நல்லா ஓங்கி 4 குத்துங்க. அந்த கோவம் சரியாக போயிடும். அந்த கை வலிக்கும் பொழுது ஐயோ என்னடா கை வலிக்குதேன்ற ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கும். அடுத்த முறை கோவப்படும்போது எதுக்காக நாம் கோவப்படணும்? கோவப்பட நமக்கு தான் சேதாரன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. லைவ்ல வர பெண்கள் மேலே போய் கோபத்தை காட்டுறீங்க. ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்குலாம்? நான் கேட்குறேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வந்து ஒரு இதுவே கிடையாதா? லைவ்ல வந்து உட்காந்துட்டாலோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உட்காந்தாலோ உங்களுக்கு கேவலமாக இருக்கா? ஏங்க நாங்களும் பெண்கள் தாங்க. எங்களுக்கும் வந்து மனசு இருக்குது, எங்களுக்கும் ரத்தமும் சதையும் இருக்குது. நீங்கள் நினச்ச நேரம்லாம் வந்து ஆர்த்தி கிழிக்கிட்டு நாங்கன்னா இதுவா சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் வந்து இதை ஓன் வாய்ஸில் பேசி போடுறாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. எங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது. நாங்கள் இதில் வரோம் அப்படின்னாக்கா உங்கள் இதெல்லாம் பேச்சு வாங்கிட்டு போகணும் இல்லை நண்பர்களே. அதை ஃபஸ்ட் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் வளவலன்னு பேச விரும்பல. 3வதாக வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. தப்பு இல்லையா அது? உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களையோ இல்லை வந்து உங்களை அவதூறாக பேசுகிறவங்களோ நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா சொல்லுங்கள்? இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்களுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓகே. 4வது பாயிண்ட் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப வல்கராக பேசுகிறீங்க, பயங்கர ஒஸ்ட்டாக பேசுகிறீங்க. அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டையில் பேசும்போது கூட ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு என்னடா இப்படி பேசிட்டோமேன்னு யோசிக்க வைக்கிற வார்த்தைகளை அதை வந்து கண்ணு திறந்து படிக்க முடியலைங்க. அந்த உடனே சொல்வீங்க, நீ ஏன் லைவில் வர, உனக்கு வேலை இல்லையா, போய் வந்து குப்பை பொறுக்கு, இல்லைனா போய் பாத்திரம் தொலைக்க, 4 வீடு 10 பாத்திரம் வச்சு போய் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. எங்களுக்கு அது வந்து எங்களோட சொந்த விருப்பம். ஓகேங்களா? நாங்கள் வந்து லைவ் வரணும் இல்லை வேறு எதனா வச்சு நாங்கள் கண்டென்ட் எடுத்து வீடியோ போடணும், அது எங்களோட சொந்த விருப்பம். எங்கள் ஃபேமிலியில் கேட்கட்டும். ஓகேங்களா?
இல்லை எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லட்டும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்லட்டும், அம்மா என்னம்மா இது வீடியோ போட்டிருக்கு, அந்த வீடியோவில் தப்பாக இருக்குமா இல்லை ஆபாசமாக இருக்குமா அப்படி இப்படி சொல்லுங்கள், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை விட்டுட்டு வந்து நீ ஏன் லைவ் போடுற, உனக்கு வேலை இல்லையா, அப்போ வேலை பாரு, அது அசிங்கமாக எல்லாரையும் பேசுறீங்க. என்ன மட்டும் இல்லைங்க, எனக்கு மட்டும் இது என்னோட பிரச்சனை மட்டும் கிடையாது. லைவ்ல வர பெண்கள், மீடியாவில் வர பெண்கள், நல்லா ஒரு ஃபேமிலி கண்டென்ட் எடுத்து போட்டாலே கேவலமாக பேசுறீங்க. எதுக்கு அது? சோஷியல் மீடியாவில் வரணும், உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாமே. இந்த வீடியோவை வந்து என்னோட வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்த்தே ஆகணுன்ற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற வார்த்தைகளை உங்களை யாராவது கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? தப்பு தானே அது? ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ, திரும்பவும் நான் போடுறேன். நான் முடியலைங்க நண்பர்களே, சீரியஸாகவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் இங்கே வரோம், உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா எங்களுடைய எங்களுடைய அந்த மனசை நீங்கள் புரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ப்ளீஸ் பாருங்கள். உங்களுக்கு தவறாக ஏதாவது தோணுச்சா, இல்லை நாங்கள் பல கடை சிரிச்சு பேசிகிட்டு இருக்கோம், இல்லை ஆபாசமாக எதனா போடணும்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்குறோம். அதை விட்டுட்டு எதுக்கு எல்லாருக்கும் போய் பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க சொல்லுங்கள்? அது பச்சை சைஸ் என்ன, அது என்ன? உங்கள் அக்காவை யாராவது கேட்டால் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? இல்லை உங்கள் ஒய்ஃப் யாருன்னா கேட்டால் கம்முன்னு இருப்பீங்களா? இல்லை உங்கள் அம்மாவை யாருன்னா கேட்டால் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? அப்போது நீங்கள் வந்து எங்களை பேசலாம் இல்லையா? ஆமாம், நீ லைவ் வந்தால் நான் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் லைவில் வந்து கமெண்ட் பண்ணால் நாங்கள் அப்படி தான் அறுத்து கிழிக்கிற மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை. இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து கமெண்ட் பண்ணி பேசுறது எனக்கு அசிங்கமாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து இந்த பேட் கமெண்ட்ஸுக்காண்டி நான் ஸ்பாயில் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீல் வருது. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், ஏன் லைவ்லையோ இல்லை என்னோட வீடியோஸில் மட்டும் இல்லை, எந்த பெண்கள் லைவ்லையும் போயிட்டு தயவு செய்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. பிடிச்சா பாருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் வேறு யாருமேலே கொண்டு போய் காமிங்க, தப்பு கிடையாது. எங்களை ஏங்க நீங்கள் இது பண்ணுறீங்க? நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் முகத்தை காட்டி நாங்கள் ஃபேஸ்புக்கு லைவ் போடுறோம், வீடியோஸ் போடுறோம். ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோழை மாதிரி ஊர் பேரை மாற்றிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தாங்க தைரியம் இல்லை, எங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்குது. அந்த நீங்கள்லாம் வந்து ஒரு ஆளே இல்லைன்றதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் எங்கள் லைவில் வரவங்க அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது என்ன நினைப்பாங்க? பொறுமையாக போனாலும் என்னடா இந்த பொண்ணு கமெண்ட் பண்ணுறோம் இவ்வளோ பொறுமையாக இருக்குது அப்படின்னு 4 பேர் வாங்க, 4 பேர் சேர்ந்து போய் கமெண்ட் பண்ணலான்னு வர 4 பேரை இழுத்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறது. அதையே வந்து நீ ஏன் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஹாஷாக அவங்க கிட்ட திரும்ப நம்ம ரிப்ளை பண்ணி திரும்ப வந்து கோவமாக கம்ப்ளைண்ட் பண்ணாது, கமெண்ட் பண்ணாக்கா, இது பேசினாக்கா, பாரு இந்த பொண்ணு லைவ்ல எப்படி பேசுது, ஐயோ சரியான ராட்சசி சொர்ணாக்கா அப்படின்னு அதுக்கு ஒரு முத்திரை குத்துறீங்க. என்னதாங்க நண்பர்களை பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள்? ப்ளீஸ். எனிவே நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வரீங்களா பாருங்கள், பார்த்துட்டு லைவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சா என்கரேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக்கை கூட போட்டுட்டு போங்க, தாராளமாக உங்களை வேணான்னு சொல்லலை. ஏன்னா உங்கள் பேர் தெரியாது, உங்கள் முகம் தெரியாது, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் வார்த்தைகளால் தயவு செய்து பெண்களை யாரும் காயப்படுத்தாதீங்க. ஒரு 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 லைவில் என் லைவ்லேயே வந்து அவ்வளோ கேவலமாக இது தப்பு இல்லைங்களா? ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. நாங்கள் இதெல்லாம் தாண்டி வரணும், அதுக்காக இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் போக முடியாது நண்பர்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ தூரம் இவ்வளோ திட்டு வாங்கி, இவ்வளோ பேச்சு வாங்கி, இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ வந்தாச்சு. சரி, எப்படியானாலும் இதில் வந்து நம்ம ஜெயிச்சாகணுன்ற ஒரு எய்மோடு தான் நாங்கள் வந்துட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல. அதை வந்து எப்படி சொல்கிறது, உங்களை வந்து திருப்பி கேள்வி கேட்டு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்க, ஓகேவா? நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அப்போ எனக்குள்ளே வந்து நான் மட்டும் இல்லை, முக்கால்வாசி லைவில் வர பெண்கள்கிட்ட போய் கேளுங்க. எல்லா லைவ்லையும் வந்து சப்போர்ட் பண்ணுற பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ நேரம் பேட் கமெண்ட்ஸை பற்றி பேசினேன், இவ்வளோ நேரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீ நல்லா பண்ணு மலரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணுற பர்சன் மட்டும் எனக்கு போதும். ஒரு 5 பேர் 10 பேர் வந்தால் கூட எனக்கு போதும் நண்பர்கள். தயவுசெய்து பேட் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, ஓகே? இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இது பார்க்குறவங்க தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அப்போவாது வந்து அவங்களுக்கு உரைக்குதா பார்ப்போம். அதில் யார் மனசையும் காயப்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஆனால் பாவங்க நாங்களும், எங்களை ஏங்க நீங்கள் காயப்படுத்துறீங்க, நாங்கள் என்னங்க பண்ணிட்டோன்னு, உங்களை யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க.
நீங்கள் வந்து நாங்கள் ஒரு குழந்தை மாதிரிங்க ஒரு கணக்குக்கு. நீங்கள் வந்து அழகாக என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சிரிச்சுக்கிட்டே ஆனந்தமாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இல்லையா நீங்கள் வந்து அந்த பேட் கமெண்ட்ஸ் போடும்பொழுது எங்களுக்குள்ளே எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். ஒரு தவறான பாதையில் போகிறவங்கள கூட கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க. இது என்னோட சொந்த விருப்பம். நான் லைவ் போடுறதோ இல்லை வீடியோ போடுறதோ சொந்த விருப்பம். அது என் குடும்பத்தை பாதிக்கணும், என் குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும். அவங்களே வந்து இல்லை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் கேட்கறதெல்லாம் தெரிஞ்சாக்கா போகாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட லைவ் வந்து எங்கள் வீட்டுக்காரெலாம் பார்க்கறதில்ல. பார்த்தாக்கா அவங்களாம் வந்து ஏன் அப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களே மறைச்சு நாங்கள் வந்து போடுறோம். என்னோட வீடியோஸ் கண்டென்ட் வீடியோ போடுவாங்க. எப்போனா வந்து லைவ் பார்ப்பாங்க எங்கள் வீட்டுக்காரெலாம். ஓகே. அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதை கூட வந்து சிரிச்சுக்கிட்டே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்களுக்கும் 1008 ப்ரெஷரோடு நாங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேட் கமெண்ட்ஸ் போட்டால் இன்னும் நம்ம மன உளைச்சல் அதிகமாகுது. ஸோ உங்கள் வீட்டு பெண்களாக கூட நீங்கள் நினைக்க வேணாம், அனுபவிக்க வேணாம். இது சாதாரண ஒரு பெண். இவங்களுக்கே நம்ம கமெண்ட் பண்ணுன்ற ஒரு விஷயத்த வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ப்ளீஸ் யாரோட மனசையும் காயப்படுத்தாதீங்க. அதே மாதிரி என்னோட சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அப்புறம் வந்து ஒரு சிலர் கேட்பீங்க, இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாலாம் அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இதில் பதிவிடுறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதை தவிர்த்து பெரிய விஷயங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் அப்துல் கலாமோ இல்லை அம்பேத்கரோ இல்லை காமராசரோ கிடையாது. ஸோ உங்களை மாதிரி நாங்களும் ஒரு சராசரி மனுஷர்கள். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல. யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. மனுஷ வாழ்க்கை ஒரு முறை தான். அதில் மற்றவங்களோட மனசை காயப்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதில் ஒரு சிலர் இருக்கிறாங்க நண்பர்களே, ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம அவங்கள அமைதியாக போனோம்னா திரும்ப வந்து வேறு ஐடியில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. வேறு ஐடியில் வராங்க. எல்லாருமே எங்களுக்கு நண்பர்கள் தான். யார் இவங்க வேணும் அவங்க வேணும்லாம் எங்களுக்கு கிடையாது. ஓகே. எல்லாரும் எங்களுக்கு நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள். இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறமே நாங்கள் உங்ககிட்ட பேசுறதை தவிர வேறு எந்த தவறையும் நாங்கள் வந்து பண்ணுறதில்ல. தயவுசெய்து அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நாங்கள் ரீட் பண்ணுறதை தவிர எங்களுடைய முகத்தை நீங்கள் பார்க்கறத தவிர வேறு நாங்கள் எந்த தப்பும் நாங்கள் பண்ணலை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் யாருக்கும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பெண்களோட குமுறல் இதுதான். இந்த லைவில் வர பெண்களோட குமுறல் இதுதான். ஆனால் எத்தனை பேர் இதுமாரி போட்டிருக்காங்கன்னு தெரில. எனக்கு வந்து தோணுச்சு போடணும் அப்படின்னு. சரி நான் போட்டுட்டேன். ஓகே. யார் மனசையும் காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியாவில் நான் வந்து கொஞ்ச நாள் குப்பை கொட்ட முடியும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை.